எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அற்புதமான பதிவு, அருமையான இடத்துலேருந்து இந்த பதிவை நம்ம பண்ணுறோம். வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தான் ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை அசுவினி நட்சத்திரம் மேஷ ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஆங்கில மாதமான அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை. அப்போ ஐப்பசி மாதத்துக்கு உண்டான நாட்கள் 29 நாட்கள். சார், ஐப்பசி மாதம் 30 நாள் தானே சார், நீங்கள் என்ன சார் 29 நாள் சொல்கிறீங்க அப்படின்னா, 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஐப்பசி மாதத்தில் 29 நாள் வரும். அந்த மாதிரி இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்கு 29 நாட்கள். சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அதை விட சாதிக்கணுன்ற ஆசை நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும். இது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரமா அல்லது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமான்றது நம்மளுடைய ஜாதகத்தில் தான் தெரியும். ஒன்று, என்னதான் நம்ம கோட்சார பலன்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கோட்சார பலன்களுக்கு விட உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பொதுவாகவே ஒரு தொழில் செய்யணுன்ற ஆசை நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்க தான் செய்யும். அந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா? அப்படி செட் ஆகுதுன்னா எந்த தருணத்தில் அந்த தொழில் தொடங்கினா சாதகமாக இருக்கும்? இவ்வளோ விஷயம் இருக்குது. நினச்ச உடனே நினச்ச செயல் நம்மளால் செஞ்சிட முடியாது. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், ஏன் தாய் தகப்பனால கூட ஒருத்தர் மேலுக்கு வர்றதில்லை. அவராக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வரும். ஒரு தொழில் செஞ்சு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான அந்த தைரியம் இல்லாமலேயே போயிடும். அதனால் எந்த நேரத்தில் எந்த செயல் செஞ்சால் சரியாக இருக்குமோ அந்த நேரத்தில் அந்த செயல் செஞ்சால் தான் சரியாக இருக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே நடந்துடுறதில்ல. குழந்தை கவலறதுக்கு ஒரு நேரம், தவழ்ந்த குழந்தை முட்டி போடுறதுக்கு ஒரு நேரம், முட்டி போட்ட குழந்தை நடக்கிறதுக்கு ஒரு நேரம், நடக்கிற குழந்தை ஓடுறதுக்கு ஒரு நேரம்னு இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்துலேயும் சாதகமான பலன் தராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அந்த சாதகமான பலன் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. ரிஷபராசி நண்பர்களுக்கு ஐப்பசி மாதம் சாதகமானு கேட்டிங்கன்னா 100% சாதகமாக இருக்கும். எப்படின்னா, ராசியாதிபதி மற்ற கிரகங்களெல்லாம் விட்டுடுங்க. குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம், சனி பார்வைப்பட்டா கோடி புண்ணியம், ராகு கேது பார்வைப்பட்டா கோடி புண்ணியம், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நாம் எந்த ராசியோ அந்த ராசிக்குரிய கிரகத்துடைய பார்வைப்படணும். வருடத்துக்கு ஒரு முறை தான் ஒவ்வொரு ராசிக்கும் தனது ராசிநாதனுடைய பார்வை நம்ம மேலே படும், சந்திரனை தவிர. ஏன்னா சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு முறை ஒரு வீட்லேயும் பயணிக்கக்கூடியவர். சந்திரனை விடுங்க, அது நாள் கிரகம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன், செவ்வாய், குரு, இந்த மாதிரி குரு கூட பார்த்திங்கன்னா 1.5 வருடத்துக்கு ஒரு முறை தான் அவருடைய பார்வை தன்னுடைய ராசி மேலே படும். இந்த சுக்கிர பகவானுடைய பார்வை முழுமையாக இந்த ஐப்பசி மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15-16 நாள் சுக்கிர பகவானுடைய பார்வை மட்டும் முழுமையாக அந்த ரிஷப ராசி மேலே படக்கூடிய தருணம். ஆனால் இந்த வருடத்தில் ஒரு அதிசயம் என்னன்னா, ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் மாத தொடக்கத்திலேயே. அதுவும் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். குரு பகவானுடைய பார்வை சுக்கிரன் மேலையும் சுக்கிரனுடைய பார்வை குரு மேலையும். நீண்ட நாள் திருமணத்தில் இருக்கிற தடைகள் இந்த தருணத்தில் சரியாக போகுது. திருமண காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் சுக்கிரன். எல்லாருக்குமே, ஆணும் பொண்ணு எல்லாருக்குமே. பெண்களுக்கு செவ்வாய்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை. திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7வது பாவகத்தில் இருந்து அனுஷம் நட்சத்திரம் விதிகாரகன் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு மேலான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னா, சுக்கிர பகவானை விட அதிகமான யோகங்கள் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ரிஷபராசிக்கு 10வது பாவகத்தில் வக்ரத்தில் இருந்தார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. சனி பகவானுடைய பார்வை ராசிநாதனான சுக்கிர பகவான் மேலே படும். சுக்கிர பகவானுக்கு நட்சத்திரமும் கொடுத்துருக்கும். சுக்கிர பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என் உடம்புல உசுறு மட்டும்தான் சார் இருக்குது, எல்லாமே பறி கொடுத்துட்டேன், வீதிக்கு வந்துட்டேன்,
நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதை விட மோசமான நிலைமையிலிருந்து தான் நீங்கள் மேலுக்கு வந்தீங்க. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்கிறீங்களே, அந்த இழந்ததெல்லாம் நீங்கள் தான் சம்பாரிச்சிருப்பீங்க. உங்கள் அப்பா கொடுத்ததோ, தாத்தா கொடுத்ததோ, மாமன் கொடுத்ததோ, மச்சான் கொடுத்ததோ இதெல்லாம் கிடையாது. அதெல்லாமே நீங்கள் தான் சம்பாரிச்சிருப்பீங்க. சம்பாரிச்சதை தான் இழந்துருக்கிறீங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு படிக்கட்டில் இருந்து 10 படிக்கட்டுக்கு போனவருக்கு மீண்டும் அந்த படிக்கட்டு ஏறுறது அதனுடைய நெளிவு சுழிவு தெரியாதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன். உசுறு மட்டும் உடம்புல மிச்சம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, சந்தோஷப்படுங்க. அது ஒன்று இருக்குது, என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம். இந்த மாதத்திலேயே சுக்கிர பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே படக்கூடிய தருணத்தில், நம்ம ராசி மேலே இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாவுடைய சாரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதத்தில் 57 டிகிரியில் நம்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ குரு பகவான் நமக்கு நல்லது செய்ய போகிறார். நம்ம ராசியிலிருந்து 9வது பாவகத்தையும், நம்ம ராசியிலிருந்து 7வது பாவகத்தையும், நம்மளுடைய ராசியிலிருந்து 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு குரு, செவ்வாவுடைய சாரம் வாங்கி. அப்போது அந்த செவ்வாவுடைய அமைப்பு இந்த மாத தொடக்கத்தில் நல்லா இருக்குது. நம்ம ராசிக்கு 2ல் இருக்கிறார். திருமண ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது நான் முதலியே சொன்னேன், திருமணம் நடக்கலையேன்னு சங்கடங்கள் இருக்குதா? இந்த தருணத்தில், இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். 6 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 50 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் அப்புறம். இது வரைக்கும் நீங்கள் பிறக்கவே இல்லைன்னு நினச்சிக்கோங்க, முயற்சி பண்ணவே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் இந்த ஐப்பசி மாதத்திலேயே, ஐப்பசி மாத தொடக்கத்திலிருந்து ஐப்பசி மாதம் 29 தேதி முடிகிறதுக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகிறதுக்கு உண்டான தருணம். திருமணம் நடந்துருச்சுங்க, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஊரை கூப்பிட்டு பத்திரிக்கை அடித்து பரிசம் போட்டு பண்ணணுங்க. ஆனால் வாழ்க்கை ஆசை 30 நாள், மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் காதில் தான் கேள்விப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையில் நடந்துருச்சுங்க அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் அந்த சங்கடங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான தருணம். விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சுங்க, இனிமேல் எங்கெங்க நான் மாறப்போகுது அப்படின்னா, விவாகரத்து நடந்தவங்களே நல்ல நேரம் வந்தால் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இப்போது இந்த தருணத்தில் உறுதியாக ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகுது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை, வாழ்வாதாரம் 2 நல்லா இருந்தால் போதுமானது. அதை விட அந்த மனுஷன் அவரை விட லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ யாரும் கிடையாது. மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான நேரமாகவும் இந்த நேரம் இருக்குது. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, தனஸ்தானத்தில் யார் இருக்கார்? மாத தொடக்கத்தில் செவ்வாய் இருக்கிறார். யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார்? தனகாரகனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். தனகாரன் யார்? குரு. அப்போது எல்லாருக்கும், ஆணும் பொண்ணு, மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் எல்லாருக்கும் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு. அந்த குருவுக்கு திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சாரம் கொடுத்து, திருமண ஸ்தானாதிபதி சாரத்தில் செவ்வாய் இருந்து தனஸ்தானத்தில் இருக்கிறார். தனகாரகனுடைய நட்சத்திரம் வாங்கி தனஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் நமக்கு சாதகமாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அதாவது இந்த பிரபஞ்சம் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க. இதுதான் பாதசாமி நீ போகிற பாதை அப்படின்னு சொல்லிட்டாவே போதுமானது, காட்டிட்டாவே போதுமானது. தெய்வம் மனசுரூபம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் யார் மூலியமாவது, முன்னும் பண்ண தெரியாதவங்க மூலியமாக கூட இந்த தருணத்தில் ஒரு நல்லது நடக்கணும்னு விதி இருந்தால் அது மாறவா போகுது? நான் சொல்கிற வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா மாறவா போகுது? நிச்சயமாக இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு பிரகாசமான வாழ்க்கை ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் அனுபவிக்க போகிறீங்கன்றதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிற செவ்வாய் 3வது பாவகத்துக்கு வருவார் 3ஆம் தேதி. திருமண ஸ்தானாதிபதி தகிரியஸ்தானத்தில் வருவார், உச்சநிலையை பார்ப்பார். 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். விதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டையும் பார்ப்பார், சனி பகவானையும் பார்ப்பார். யார்? செவ்வாய். முதல்ல தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் யாருன்னா நம்ம சனி பகவான் தான் தொழில்காரகன். தனகாரகன் குரு. குருவுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் 90 டிகிரியில் செவ்வாய் வந்து சனி பகவானை பார்ப்பார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம், உங்கள் ராசிக்கு சுபஸ்தானம் 4வது பாவகம், உங்கள் ராசிக்கு
7வது பாவகத்தையும் பார்ப்பார் சனி பகவான். இதுவே மிகப்பெரிய ஒரு நல்லது. அதுபோக இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் சனி பகவானுடைய சாரம், அதாவது உங்களுக்கு ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி சனி பகவானுடைய சாரம் வாங்கிடுவார். என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரம். அப்போ பூச நட்சத்திரம் வாங்கி பூச நட்சத்திராதிபதி சனி பகவானை பார்க்கும்போது மண்மனையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். ஏன்னா செவ்வாய் வந்து மண்ணு மனைக்கு அதிபதி. வீடு வாசல் வாங்கணுமே, வீடு வாசல் வாங்க முடியலையே அப்படின்ற சங்கடங்கள் நிறைய பேருக்கு இருக்குதானுங்க செய்யுது. அப்போது நம்ம கை நிறைய காசு பணம் வச்சுருந்தா ஒரு செயல் செஞ்சு விட முடியுமா? இருக்கிற காசு வேணும்னா செலவு பண்ணலாமே தவிர ஒரு செயல் செஞ்சிட முடியாது. அந்த செயல் செய்கிறதுக்கான பிராப்தம் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போது மண்ணாக இருக்கட்டும் மனையாக இருக்கட்டும் வாங்கணும், இல்லை அதில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தணும், ஒரு வீடு வாசல் கட்டணும், வீடு வாசல் புதுப்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐப்பசி மாதம் 13 தேதியில், ஐப்பசி மாதம் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இதே ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். இந்த தருணத்தில் உறுதியாக சொல்கிறேன், இந்த மண்மனையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், மன அழுத்தம் சரியாகும். ஒரு மனுஷனுக்கு மோசமான நோயே என்னன்னா மன அழுத்தம். மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஏன் ஒரு நோயே இருந்தால் கூட அந்த நோய்க்கு மருந்து இருக்குது. மருந்து இல்லாத நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம். அப்பேற்பட்ட மன அழுத்தம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் சரியாக போகுது. செவ்வாய் 3வது பாவகத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் 10வது பாவகத்தையும் 5வது பாவகம் 6வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய தருணமெல்லாம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அப்போது ஐப்பசி மாதத்தில் ஒரு அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆணும் பொண்ணும் அனுபவிக்க போகிறீங்கன்றதில் மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக சாதகமாக இருக்கும். நல்ல நேர காலங்கள் வருது அப்படின்ட்டு எந்த ஜோலிக்கும் போகாமல் இருந்தோம்னா இந்த பிரபஞ்சமே அழகாக கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடாது. இந்த தருணத்தில் நீங்கள் போடக்கூடிய ஒரு எஃபெக்ட், நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வெற்றின்ற ஒரு மகுடம் சூடும். இந்த தருணத்தில் முயற்சி பண்ணுங்க. இந்த மாத கிரக அமைப்புகள் நல்லாவே இருக்குது. நிச்சயமாக இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு 4 காசு சம்பாதிக்கிறதுக்கும் ஏன் சாதிக்கிறதுக்கு உண்டான அருமையான தருணமாக அமையும். இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் அற்புதமான இடத்துல இருந்து உங்களுடைய பதிவு பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.